Hallelujah. Hallelujah. Shall we go to the word of God in this morning time? நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஒரு சிறு கோரஸை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். Hallelujah. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். We all come in this morning time expecting that God will speak something to us. See, when we go to church, when you go back home the same way we came in, it is not profitable. Every time when we come to church, there shall be an encounter with God. There shall be a growth. There shall be a spiritual experience, and spiritual growth should happen when you come to church. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்பொழுது வந்த வண்ணமாய் திரும்ப போவது அதுல பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வருவது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை உந்தி தள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சாதாரண மனுஷன் தான், நான் இருக்கிறத பிரசங்கம் பண்றேன், ஆனா கர்த்தர் உங்களோடு பேசணும். அல்லேலூயா. I am just a man speaking the things from the word of God, but it is God who has to speak to you. Amen. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, இந்த மெசேஜ் மூலம் என் கூட பேசுங்கப்பா. அல்லேலூயா என்று சொல்லி இந்த காலை வேளை நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிறு பாடலை நான் பாடுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய வசனத்தோடு எங்களோடு பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, would you please, Lord, speak to us through your word. God, give us eyes to see, ears to hear,
a heart, oh Father God, to understand and respond to you in obedient submission to what we are going to hear, Lord. In Jesus Christ's wonderful name, we pray. Amen, amen, amen. Let us turn to Hosea chapter 4, verse 6. நம்ம எல்லோரும் நம்முடைய வேதங்களை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். ஓசியா chapter 4, verse 6. ஆகையால் சொப்பனத்தில் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக பாபிலோன் ஞானிகள் எல்லாம் Hosea chapter 4, verse 6. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனே அறியாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். என்ன brother? Hallelujah. என்ன brother? Hallelujah. Hosea chapter 4, verse 6 says, my people perish for the lack of knowledge. My people perish for the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து அங்கலாய்க்கிறார். God is grieving, God is groaning, looking at the condition of the people of Israelites because they do not have the knowledge of God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து தேவன் அங்கலாய்க்கிறார். தேவன் மனதிலே கொந்தளிக்கிறார். என் ஜனங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அறிவில்லாமல் போனபடினாலே. அல்லேலூயா. We are living in one of the time of one of the prophecies fulfilling. நம்ம தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The word of God says in the last days knowledge will increase. வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே அறிவு பெருத்திருக்கும் பூமி மேலே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. We see in our day-to-day life how the knowledge has expounded, how the knowledge has increased. Amen. இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், நம்முடைய அனுதின காரியங்களை பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அறிவு எப்படி பெருத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Amen. 10 years before, 10 years before, we never imagined that we could see another person from another part of the world in our palm. 10-15 வருடங்களுக்கு முன்பாக நாம் யோசித்து கூட பார்த்ததில்லை, உலகத்திலே அப்பாலே இருக்கிற ஒரு மனிதனோடு மனுஷியோடு என் உள்ளங்கைகளை வைத்து நான் அவரோடு பேச முடியும், உறவாட முடியும், பார்க்க முடியும் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அதே போல நிறைய அறிவு இந்த காலத்திலே பெருத்திருக்கிறது. அல்லேலூயா. In a moment of just 1 second, you can send thousands of money to the person who is living in the next part of the world. ஒரு க்ஷண பொழுதிலே உலகத்தின் அந்த கடைசியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கோ மனுஷிக்கோ நம்ம என்ன பண்ண முடியும்? லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் என்ன பண்ணோம்? பணத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும், பரிமாற்றம் செய்ய முடியும். அல்லேலூயா. The knowledge has increased without boundaries. இந்த அறிவானது இப்படிப்பட்ட காலத்திலே அறிவு பெருத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Even though the people have all kinds of knowledge, they lack the knowledge of God. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அறிவு பெருத்திருந்தாலும், பல துறைகளிலே பலவிதமான அறிவுகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு தேவனை குறித்தான அந்த அறிவு இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. If I ask the younger generation, how is your knowledge about mobile? So we have to give award to them. இந்த இளைய தலைமுறையை பார்த்து உங்களுக்கு இந்த மொபைலை குறித்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மெடல் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய அறிவுத்திறனானது ஒரு காரியத்திலும் நம்ம பெருத்து கொண்டு வருகிறது. But here God says, my people are perishing because of the lack of knowledge. Knowledge of what? Knowledge of me. தேவன் சொல்லுகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். எந்த அறிவு இல்லாமையினால்? அவரை பற்றின, தேவனை பற்றின அறிவு இல்லாதபடினால ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று தேவன் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. The greatest knowledge you can possess, you can acquire in this side of life is the knowledge of who God is and the knowledge of God's will and how to do it. இந்த பூமியிலே நம்ம இருக்கிறோம், அதிகம் எல்லாருக்கும் ஒரு விதமான அறிவு இருக்கிறது. பலவிதமான அறிவுகளை படிப்புகள் மூலமாக, நம்முடைய அனுபவங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்னவென்றால் தேவனை குறித்ததான அறிவு. என் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கான அறிவு. இரண்டாவது, அவருடைய சித்தத்தை, என் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற சித்தத்தினுடைய அறிவு. மூன்றாவது, அந்த சித்தத்தை செய்வதற்கான அறிவு எனக்கு வேண்டும்.
Three things. We must, in this life, we must have the knowledge of who God is. Secondly, the knowledge of what is God's will for my life. And also thirdly, we should have the knowledge of how to do the will of God in our lives. Amen. Hallelujah. The sermon title today in this morning time is Seeking the Will of God. Write down, Seeking the Will of God. இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை தேடுவது. தேவனுடைய சித்தத்தை தேடுவது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, Seeking the Will of God. தேவனுடைய சித்தத்தை தேடுவது. Hallelujah. Hallelujah. The best knowledge next to the knowledge of God is we should have is the knowledge of who you are as a Christian. And what is the duty of yours as a Christian? தேவனுடைய அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்த அறிவு என்னவென்றால், கிறிஸ்துவனாக இருக்கிற நான் கிறிஸ்துவனாக இருக்கிற நான் என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லுகிற அறிவு நாம் ஒருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. 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 See, there is a God's will can be defined in many ways. Amen. In our life there are certain things we seek to know. நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் சில நேரங்களில் ஒரு காரியத்தை குறித்ததான தீர்மானத்தை எடுக்கணும், டெசிஷன் எடுக்கணுங்க. திருமணம் யாரை கட்டுறது, வீடு எங்க போய் வீடு கட்டணும், எந்த நிலத்தில் வீடு கட்டணும், எந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கடினமான கேள்விகள் வருகிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தேவனை தேடுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா. We come across certain crucial points in our life. In those crucial points in our lives, we seek God and His will. For example, in the matter of marriage, whom you have to marry. In the matter of building a house or a place to build a house. Or in seeking a job, where to go, how to work, which country I should migrate. We seek the will of God. Hallelujah. Hallelujah. அதே போல வாழ்க்கையில சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய சொந்த சிந்தையில நாம் சிந்திக்காமல் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாடுகிறோம். Hallelujah. Hallelujah. So when we come to certain crucial points in our lives, we start to seek God. Amen. Seek to know what is God's will. Hallelujah. The Bible says Paul prays to the people of the Ephesians. வேதத்தில் எபேசிய சபைக்கு பவுல் எழுதுகிற அந்த நிருபத்திலே அவர் எபேசிய சபைக்காக ஜெபிக்கிறார். Paul is praying for the people of Ephesians. What is his prayer? Lord, I pray that, he says that, I pray that you might be filled with the knowledge of God's will with all spiritual wisdom and understanding. பவுல் அந்த எபேசிய நிருபத்துக்கு 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறார், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே எல்லாவித ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் என்ன பண்றாரு, எபேசிய சபைக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Paul is praying that the people of the Ephesians be filled with the knowledge of God's will. பவுல் எபேசிய சபையினுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு, இவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So as the message is seeking the will of God, first we need to understand what is God's will. இந்த தேவனுடைய சித்தம் என்று சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க, கர்த்தருக்கு சித்தமானா ஆவட்டங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப தேவனுடைய சித்தம் என்றால் என்ன, அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. All of us have desire. All of us have plans. Many of you already planned after the service what you're going to do. Hello. நம்ம நிறைய பேருக்கு ஆசைகள் உண்டு, திட்டங்கள் உண்டு. Hallelujah. நிறைய பேர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டுக்கிறீங்க. இப்போ சர்ச்சு முடிஞ்சோடனே எங்க ஷாப்பிங் போனோம், எங்க போனோம், யாரை மீட் பண்ணோம், ஏற்கனவே பிளானோட தான் வந்திருக்கிறீங்க நீங்க. Hallelujah. So everybody has a plan, everybody has a desire, everybody has certain plans and purpose in their own life. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசைகள் உண்டு, திட்டங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, தேவைகள் உண்டு. அல்லேலூயா. தேவைகள் உண்டு. அல்லேலூயா. அதே போல தேவன்
தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு தீர்மானத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Like you have a plan, you have a goal, you have a decision to make, you have a passion, God also has a perfect plan for all his children. He has a definitive plan and purpose for every one of his creation. Hallelujah. 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 All our desires, all our plans, all our purpose will certainly have a consequence depending upon what kind of decision you make. Amen. நம்முடைய எல்லாருடைய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் தீர்வுகளுக்கும் டெசிஷனுக்கும் ஒரு விளைவும் உண்டு. Hallelujah. Hallelujah. Every choice that you make on the earth has a positive as well as negative consequence. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் நல்ல மாதிரியான பதிலும் உண்டு, கெட்ட மாதிரியான பதிலும் உண்டு. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் சாய்ஸ் யூ மேக். நீங்க எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறீர்களோ அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற விளைவுகளும் உண்டு. அல்லேலூயா. உங்கள் தீர்மானங்கள் நன்மையாக இருக்குமே ஆனால் அதனுடைய விளைவுகளும் நன்மையாக இருக்கும். உங்களுடைய தீர்மானங்கள் தீங்கானதா இருக்குமே ஆனால் அதனுடைய விளைவுகளும் எப்படிங்க இருக்கும்? தீங்கானதாலும் பாதிப்பை கொடுக்கிறதாகவும் இருக்கும். அல்லேலூயா. Hallelujah. But God's plan is always perfect. Amen. Amen. God's choice, God's desire, God's purpose is always the best. ஆனால் தேவனுடைய சித்தமோ தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தீர்மானங்களும் எப்பொழுதுமே தலை சிறந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. God's will is the best. Amen. கர்த்தருடைய சித்தமே சிறந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக நாம் வேதம் சொல்லுகிறது. When we talk about the will of God, the Bible talks about two kinds of will of God. One is the sovereign will of God. பொதுவான தேவனுடைய சித்தம். பொதுவான தேவனுடைய சித்தம். Are you following me? Hallelujah. சொல்றது உங்களுக்கு புரியுதா? Amen. Sovereign will of God. பொதுவான தேவனுடைய சித்தம். Amen. Whether you are a believer or unbeliever, God make the sun to rise upon all the human beings. Amen. நம்ம விசுவாசியோ விசுவாசி இல்லையோ எல்லா மனிதர்கள் மேலும் தேவன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். Hallelujah. Whether you're good or bad, God make the rain to come upon all the people. Amen. நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ தேவன் என்ன பண்றாருங்க? மழையை என்ன பண்றாரு? வருஷிக்க பண்ணுகிறார். Hallelujah. 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 Whether you know agriculture or do not know agriculture, if you sow, whatever you sow, it is going to grow and you're going to reap it. Amen. You are a believer or a non-believer, whatever you sow, it is going to grow and you're going to have an harvest. Amen. இது தேவனுடைய ஒரு பொதுவான சித்தம் பூமியில் இருக்கிற எல்லார் மேலும். Hallelujah. Because God does not show favoritism. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். Hallelujah. Hallelujah. He gave all of us 24 hours in a day. Amen. நம்ம எல்லோருக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. நம்ம நிறைய என்ன பண்ணிடுறோம்? 20 மணி நேரம் தூங்கிடுறோம். But what we do 20 hours we sleep. Amen. That's why the life is not fruitful. அதனால தான் வாழ்க்கையானது கனியற்றதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. But as the sovereign will of God is given to all the people, God has a definite will for his children. Amen. எப்படி பொதுவான சித்தமானது இந்த பூமியில எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதோ அதே போல தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு தனிப்பட்ட திட்டத்தை சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சித்தத்தை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய சித்தம்னா என்னங்க? What is called this God's will? Amen. God's will is revealed in the word of God. Amen. தேவனுடைய சித்தம் என்பது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய ராஜ்யத்திலும் என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்பதை தெளிவாக இந்த கர்த்தருடைய வேதமானது நமக்கு விளக்கி சொல்லுகிறது. Hallelujah. God's will, that means God's plan, God's purpose, God's desire, God what he likes, what he does not like, everything is written in the word of God. Hallelujah. Hallelujah.
அப்போ வேதத்தை நான் படிக்காவிட்டால் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, என்னால கண்டுபிடிக்க முடியாது. If you are a person who does not have the habit of reading the Bible, you are not going to discover the God's will for your life. Amen. ஒருவேளை நீங்க வேதத்தை படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்வீர்களானால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்தை திட்டத்தை உங்களால என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. The first thing that we need to know as a Christian, as a believer, as a disciple of Jesus Christ is God has a perfect will for each and every one of you. Amen. தேவனுடைய பிள்ளையாக, விசுவாசியாக, ஒரு கிறிஸ்துவனாக நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் எனக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, God has a definite will for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். சிறந்த ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Romans chapter 12 verse 2 says, Romans 12 says, do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind, so that you may be able to understand what is the good, perfect, and acceptable will of God. Hallelujah. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னங்க பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. In that particular verse it is written, God's will is good, God's will is perfect, then God's will is acceptable. இந்த நம்ம படித்த இந்த வசனத்துல தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குதா, நன்மையும் பிரியமும் அப்புறம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதுல குறை ஒண்ணுமே இல்லை. இன் அவர் சாய்ஸஸ், நம்முடைய சாய்ஸ்ல குறை இருக்குங்க. பட் in God's will there is no imperfection. God's will is perfect. கர்த்தருடைய சித்தம் எப்படி இருக்குதுங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 So unless and until I understand that perfect will of God, my life is going to be imperfect. அந்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நான் அறியாத வரைக்கும், புரிந்து கொள்ளாத வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்க, குறை உள்ளதாக தாங்க இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் என்பது இந்த வேதத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. God's will is, we can call it God's ways, God's laws, God's delight, a divine purpose which will bring glory to his name and fulfillment of his eternal purpose. தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய வழிகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருக்கும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கும் ராஜ்யத்துக்கும் மகிமை கொண்டு வருகிற காரியங்களை அடங்கினது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. 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 Ephesians chapter 5 verse 17 says, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இல்லாம, do not be unwise but understand what is the will of God. Amen. நீங்கள் மதியற்றவர்களாக இல்லாம தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Do not be unwise but understand what is the will of God. What is the will of God for your life and my life? அது நல்லா புரிந்து கொள்ளணும். So God's will is, எழுதி கொள்ளுங்க, கர்த்தருடைய சித்தம் என்பது the commandments or commands of the Lord to be obeyed. God's will is commands of the Lord to be obeyed. கர்த்தருடைய சித்தம் என்பது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவது. அல்லேலூயா. அல்லேலூயா. One of the word that the new generation does not like is obey. இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறைக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னங்க, கீழ்ப்படிவது. என்னது? கீழ்ப்படிவது. But unless and until you obey, you will not able to understand what is God's will. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம வரும்பொழுது அவருக்கு கீழ்ப்படியாம, அவருக்கு நாம் சமர்ப்பிக்காமல் அவருடைய சித்தத்தை அறிவது கூடாத ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ கர்த்தருடைய சித்தம் என்பது the commands that is written in the scripture that need to be obeyed, that need to be observed. அப்ப கர்த்தருடைய சித்தம். இரண்டாவது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற பண்பாடுகளை நம்ம என்ன பண்ணோம்? பின்பற்ற வேண்டும். The principles that is derived from the word of God that need to be followed in our day to day life. Hallelujah. Hallelujah. The word of God says, one of the principles, the word of God says, you got to forgive one another. That is the will of God. ஒரு குறிப்பிட்ட ஒரு கர்த்தருடைய ஒரு சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை நம்ம செஞ்சிட்டோமா? Have we fulfilled that will? செஞ்சோமா இல்லையாங்க? பார்க்கும்போதே ரொம்ப கோபமா இருக்கிறீங்க எல்லாரும். Amen. It is the will of God that we ought to forgive one another. நாம் ஒருவர் மன்னிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர். ஹல்லேலூயா. Thirdly, God's will is the examples that we see in the lives of the people that need to be imitated or prohibited. நம்ம வேதத்தில் இருக்கிற நிறைய கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை வைத்து நாம் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது, அதிலிருந்து நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். ஹல்லேலூயா. 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 There are many examples in the Bible that we need to imitate or follow or not to follow. Hallelujah. Hallelujah. Abraham. When looking at the life of Abraham, what you do? You also believe. You also have faith. Amen. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் வேதத்திலே பார்த்துவிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவரை போலவே எனக்கு விசுவாசம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசம், தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற அந்த விசுவாசம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 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 Abraham is one of the example that we need to imitate or follow. Another example, சிம்சோனை பார்க்கிறோம். The example that we need to avoid. நம்ம தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சில காரியங்கள் வாழ்க்கையில் என்னன்னா, சிம்சோனை பார்க்கிறோம். ஆமென். தேவனுடைய இதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று அறிந்திருந்தானோ, அறிந்தும் அதை என்ன பண்ணலாம? மீறி செயல்பட்டான். You know what is God's will exactly. The parents taught him, but still he did not do the will of God. He did everything opposite to the will of God. Hallelujah. Hallelujah. நம்மள நிறைய நேரத்தில் வந்து என்ன பண்றோம்? ஆண்டவர் சொன்னதை நல்லா அறிந்துதான் இருக்கிறோம். We know this is not God's will, know very well, but still we try to cross the boundaries. நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நன்றாக அறிந்திருந்து நம்ம என்ன பண்றோம்? அநேக நேரங்களில் எல்லைகளை மீறுகிறோம். அல்லேலூயா. 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 சோ தேவனுடைய சித்தம் நல்லதுதான். தேவனுடைய சித்தம் நல்லதுதான். ஆனா அந்த தேவனுடைய சித்தத்தை நல்லது என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இடைஞ்சலாக என்னுடைய சித்தமும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. There is a conflict that is always happens between my will and God's will. Hallelujah. Hallelujah. நான் எப்போது சொல்ற மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆமென். சொல்லட்டுமா? ஒரு வாலிபன், திருமண வயது வந்து வாலிபன் ஜெபம் பண்றாரு திருமணத்துக்காக. ஆண்டவரே, one young boy was praying, young man like you, young girl like you is praying. Amen. So they're praying, Lord, please give me a wife according to your will. அந்த வாலிபன் இப்படியா ஜெபிக்கிற, ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரே ஒரு மனைவி எனக்கு தாங்க ஆண்டவரே. And also he prayed, Lord, please don't forget the next door மஞ்சுளா. ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மஞ்சுளா மட்டும் மறந்துடாதீங்க ஆண்டவரே. See, always we want God's will be done in our lives, but we impose our will on God. Amen. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்றோங்க? நம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? ஆண்டவரோடு வழக்காடுகிறோம். Hallelujah. Have you experienced this in your life? Hallelujah.
In the morning, God wakes you up, please go to church, my son. ஆனா sleep is telling, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஆமா இல்லையா? நான் உங்களை பத்தி பேசலங்க, நீங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. நான் பக்கத்து சர்ச் பத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. So there is a conflict between our will and God's will. There is a constant battle between our will and God's will. தொடர்ந்து நம்முடைய சித்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இடையில என்னங்க போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Whether you are a new believer or seasoned believer or mature believer, this battle is very real. நீங்க ஒருவேளை புது விசுவாசியா முதிர்ந்த விசுவாசியா, இந்த போராட்டம் என்பது நிஜமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. In your heart, in your mind, you want to do good, but something in your flesh tells you not to do. உங்கள் உள்ளான அந்த பிரமாணம் இருதயத்திலும் சிந்தையிலும் இதை தேவனுக்கு பிரியமானது, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனா அந்த மாம்சம் என்னங்க சொல்லுது? இது செய்யாதே என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. All this chaos that you see in this world, all the trouble, all the fights, all the quarrels, all the killings that you see in the world is because of the rebellion of man against God's will. Amen. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்ன பார்க்கிறோம்? நிறைய எங்க பார்த்தாலும் போராட்டம், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இனப்படுகொலை, யுத்தங்கள், அதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், மனித இனமானது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிறபடினால, முரட்டாட்டம் செய்கிறபடினால இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That's why when Jesus came, he taught us to pray. அப்போதான், அதற்காக தான் ஆண்டவர் இயேசு பூமியில வந்தபொழுது இப்படியாக நீங்கள் ஜெபிங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல, we pray, Lord, as your will is done in heaven, let it be done on the earth. Amen. We have to pray like this, Lord, as your will is done in heaven, let it be done in my life first. நம்ம இப்படியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுகிறது போல முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah. So it's very important that we need to understand that because of rebellion against God's will, there are a lot of chaos in the world, also in my life too. Amen. கர்த்தருடைய சித்தத்துக்கு முரட்டாட்டமாக எதிராக இருக்கிறபடினால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அது போல என் வாழ்க்கையும் சீரா இல்லை. அதுக்கு காரணம் நானும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. Like the chaos that I see in the world because of the rebellion of man against God's will, my life also is filled with chaos. My life also have trouble and sorrow. Reason, because there is rebellion in my heart against God's will. உலகத்தில் இருக்கிற பாடுகள் போல என்னுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா, நானும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So it's very important to understand God's will and also get the grace of God to do it. அதனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான கிருபையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The Bible says you must discover the will of God. நீங்க தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If you go in the car, Google will tell you where to go. நம்ம கார்ல உட்கார்ந்த உடனே கூகுள் சொல்லும், இந்த பட்டன் தட்டின உடனே அங்க போங்கன்னு சொல்லும். கால் பண்ணா யாருன்னா கைட் பண்ணுவாங்க. But to know God's will, you need to ask the one who made the will for you. Hallelujah. நம்ம கார்ல ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? கூகுள் போட்டா அந்த அம்மா கொண்டு போயிடுவாங்க நம்மளை. ஆமா இல்லையா? எவ்ரி மேன் ஹேஸ் டூ கூகுள். ஒரு பிரதருக்கும் 2 கூகுள் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? அந்த ஆடியோவில் பேசுதில்ல அந்த கூகுள், இன்னொன்று பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்க 2 பேரும் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த வாழ்க்கை டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு
ஒரு மனிதனாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை நமக்கு சித்தத்தை ஏற்படுத்தினவர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டால் ஒழிய நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. Unless the one who made you and the perfect will for you reveal it to you, by no means you will be able to understand what is God's will for you. Hallelujah. First we need to understand every one of us have a different will of God in our lives. God's will for my life is different. God's will for your life is totally different. Amen. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. The will of God for my life is different. The will of God for your life is totally different. தேவன் எனக்கு வைத்திருக்கிற சித்தம் வேறு, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தம் வேறு. Hallelujah. That's why we should not imitate other Christian. We have to imitate Christ. அதனால தான் இன்னொரு கிறிஸ்தவர்களை பார்த்து அவரு மாதிரி பாடணும், அவரு மாதிரி ஆடணும் இல்ல, கிறிஸ்துவை பாருங்க. We are called to imitate Christ. Hallelujah. Hallelujah. நம்ம ஹேர் கட் பார்த்தாவே தெரிஞ்சிடும் யாரை இவர் இமிடேட் பண்றாருன்னு. When we see the haircut only, we'll know whom he is imitate. Don't imitate man, imitate Christ. Amen. If you imitate man, you will regret. Imitate Christ. You will never imitate. We will never regret. Hallelujah. மனிதனை பின்பற்றாதீங்க. மனிதனை பின்பற்றினா ஒரு நாள் ஏமாந்து போவீங்க. பின்பற்றவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. Hallelujah. கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஆமென். வாழ்க்கையில ஒரு நாளும் ஏமாற மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. So we need to discover the will of God. கர்த்தருடைய சித்தத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். Hallelujah. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதன் மூலம் கர்த்தருடைய இருதயத்தையும் அவர் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. By searching the word of God, you can understand God's heart and also his will for your life. Hallelujah. Hallelujah. Turn to the person next to you and say, you must discover the will of God. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்தை வார்த்தையில தேடி கண்டுபிடிங்க. Hallelujah. கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நாம் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். One more thing you need to understand. God's will and God's word will never contradict. கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு நாளும் முரண்படாது. Hallelujah. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சித்தமும் என்ன பண்ணாதுங்க? ஒரு நாளும் முரண்படாது. God's word and God's will never ever contradict each other. Amen. Amen. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். So if you want to know God's will, you need to search God's word. Hallelujah. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியம். இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? By a living relationship with the Holy Spirit of God, you can understand what is God's will for your life. Amen. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நான் விளங்கிக் கொள்ள முடியும். Hallelujah. Because when the comforter comes, he will lead you into all the truth. Hallelujah. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். Hallelujah. When he comes, he will tell you the things that are yet to come. Hallelujah. அவர் வரும்பொழுது வரப்போற காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். Hallelujah. So you must have a constant continuing fellowship and relationship with the Holy Spirit of God. ஆமென். அதனால தான் நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க ஒரு அனுதினமும் இடைவிடாமல் ஆவியானவரோடு கூட ஒரு தொடர்ந்து ஐக்கியத்தை வைத்திருப்பது மிக மிக முக்கியம். Hallelujah. Hallelujah. Those who are led by the Spirit of God, they are sons and daughters of God. Hallelujah. ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களும் புத்திரிகளுமாக இருக்கிறார்கள். Hallelujah. Are you a son of God? நீங்கள் தேவனுடைய புத்திரரா? நீங்க தேவனுடைய புத்திரிகளா? சிஸ்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே. The Bible says if you are led by the Spirit of God, you are sons and daughters of God. யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களும் புத்திரிகளுமாக இருக்கிறார்கள். Hallelujah. மூன்றாவது, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? How to discover the will of God? Thirdly, seek godly counseling
from godly man who walking with God. Understand? மூன்றாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, மூன்றாவது வழி என்னவென்றால் தேவனோடு நடக்கிற தேவ மனிதனுடைய ஆலோசனையின் மூலம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Don't seek counsel from those people who are spiritually lower than you. ஆவிக்குரிய ஆலோசனைய உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழாக இருக்கிறவங்க கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. அல்லேலூயா. Have you heard about the son of Solomon called Rehoboam? ரெஹபாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலமோன் ராஜாவுடைய மகன். அவன் என்ன பண்றான், ராஜ்யத்தை எப்படி நடத்தணும், பெரியவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, அப்பா நீ இப்படி நடத்தணும். எல்லாரும் உங்க அப்பா வச்ச அந்த பலத்தினால அழுறாங்க, கதறாங்க. அவங்களுக்கு நல்ல மாதிரி ஆலோசனை சொல்லு. அவன் என்ன பண்றான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு வந்து அவர்களை விரட்டி அடிக்கிறான். அல்லேலூயா. அது நிமித்தம் ராஜ்யமானது பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. Rehoboam did not heed the counsel of the elderly people who were with Solomon. He sought out counsel from the friends he grew with. Amen. Because he listened to their counsel, the kingdom was divided. Hallelujah. ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போனது. Hallelujah. Hallelujah. Seek counsel from godly men who are walking with God. Amen. தேவனோடு நடக்கிற தேவ மனுஷர்களிடத்துல என்ன பண்ணுங்க, ஆலோசனை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, தேவ மனிதர்களிடத்துல ஆலோசனை கேளுங்க. Seek the counsel from godly people. Hallelujah, hallelujah. Don't seek godly counsel from worldly people. தேவனுக்கு கேட்ட ஆலோசனைய உலகத்துப்படி வாழ்ற மனுஷங்கிட்ட போய் கேட்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. It's very important. Amen. Are you with me? There was one great English speaker told like that, show me your friend, I'll tell about you. உங்க சகோதர நண்பனை காமிங்க, உங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். Hallelujah. Who is your best friend? நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. உங்களுடைய சிறந்த நண்பர் யாருங்க? You should have godly people as your mentor. You should have godly men who's walking with God as your spiritual mentors, spiritual friends. You must have spiritual friends. ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு தேவைங்க. நம்மோடு நமக்காக சேர்ந்து ஜெபிக்கிற, வார்த்தையை பேசுகிற நண்பர்கள் நமக்கு தேவை. Hallelujah. You must have people who can pray for you, pray with you and speak God's word into your life. Amen. Hallelujah. என்னங்க எப்ப பார் பைபிள்னே பேசினுக்கிறான். Amen. If somebody says like that, praise God. Amen. It is better to suffer for doing good. Hallelujah. யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா, என்னப்பா எப்ப பார் பைபிள்னே பேசினுக்கிறான். Hallelujah. இப்பதான் புதுசா ஒரு படம் வந்துக்குது, போலான்னு பார்த்தா இன்னத்துக்கு பிரேயர் வந்துட்டான். Hallelujah. அப்படிப்பட்ட நண்பர்கள் வேண்டாம். Amen. Hallelujah. So your friendship, amen. Your friend, see whether you influence others for Christ, otherwise you will get influenced by others. Amen. நீங்கள் கிறிஸ்துவுக்காக மற்றவருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா உங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவார்கள். Hallelujah. Hallelujah. So it's very important to know that with whom you are hanging out. What is that? It's very important whom you are hanging out with. யார் கூட சுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியங்க. Hallelujah. Hallelujah. It's very important. So you need to understand God's will. Hallelujah. There are certain things in the Christian life that we no need to seek out for God's will. Amen. For example, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஞானஸ்தானம். ஞானஸ்தானம். Baptism is not an advice or probability. It's a command of the Lord for the church to obey. ஞானஸ்தானம் என்பது ஏதோ நான் பிரேயர் பண்ணிட்டு நான் பண்றேங்க, எடுக்கிற யோசிக்கிறேங்க என்று சொல்லி யோசிக்கிற காரியம் அல்ல. ஞானஸ்தானம் எடு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. அதற்கு எல்லாரும் கீழ்ப்படியணுங்க. Hallelujah. Hallelujah. Baptism is not a matter of praying
or asking your mummy daddy, asking your husband and wife or auntie uncle. Baptism is a command of the Lord that everyone must obey. Hallelujah. ஞானஸ்தானம் என்பது நான் ப்ரே பண்ணிட்டு சொல்றேன் பிரதர், எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேனே, ஐயோ எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன பண்றது, எங்கள் அங்கிள் ஆண்டி என்ன பண்ணுவாங்க, என்னை ஒதுக்கி வச்சுறாங்களே, அப்படி இல்லைங்க. ஞானஸ்தானம் என்பது நான் மரம் திரும்பி விட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்கு அடையாளமாக எல்லோருக்கும் முன்னாக சாட்சி என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. So baptism is not a matter of praying, it's a matter of obeying the will of God. Amen. Hallelujah. யாரெல்லாம் ஒன்றும் ஞானஸ்தானத்துக்காக ப்ரே பண்றீங்க, ஸ்டாப் பிரேயிங், ஒபே த வாட்டர் பேப்டிசம். ஞானஸ்தானத்துக்காக இன்னும் நான் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றேங்க, பிரேயர் பண்ணதை நிறுத்திட்டு முதலாவது என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. The best place you can be on this earth is in the center of God's will. நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பாதுகாப்பான ஒரு இடம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Life will change, situation will change, people will change, surrounding environment will change, but God's will never ever change. சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், காலங்கள் மாறி போய்விடும். அல்லேலூயா, யுகங்கள் மாறி போய்விடும். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒரு காலம் யாருக்காகவும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. Many people think by praying long time, fasting long time, somehow I change and turn the hand of God. It will not happen. Amen. நான் எப்படியாவது ஜெபித்து, எப்படியாவது உபவாசித்து, எப்படியாவது நான் ஆண்டவரை ஏமாற்றி அவருடைய கையை திருப்பி நான் அவருடைய சித்தத்தை மாற்றி விடுகிறேன் என்று முயற்சி பண்ணா தோத்து போயிடுவீங்க. God will not change his will for any man or for anybody at any time. ஆமென். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை ஒருவனுக்காகவும் ஒருத்திக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ண போவதில்லை, மாற்றிக்கொள்ள போவது இல்லை. அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. One of the greatest example in the Bible we see who did the will of God exactly. தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக செய்து முடித்தவர்கள் ஒரு அடையாளமாக யார் இருக்கிறாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. He always said like this, I came down from heaven not to do my will but to do the will of my Father. இயேசு பூமியில நடக்கும் பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். எப்பெல்லாம் அவர் ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொன்னார், என்னவென்றால் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தது என்னுடைய சித்தத்தின்படி செய்வதற்கல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய முதன்மையான ஒரு காரியமாக இருந்தது. The Bible says multitude of people came to see the miracles, to see the wonders Jesus did. But what Jesus did, he left the crowd and he ran to the mountain to be with the Father. Hallelujah. இயேசுவை தேடி திரளான கூட்டம் வந்தது. அவருடைய அற்புதத்தை பார்க்க, அதிசயங்களை பார்க்க, அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு திரளான கூட்டம் வந்தது. ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கூட்டத்திற்கு விலகி அவர் மலை மேல் பிதாவோடு இருக்கும்படி ஓடினார். அல்லேலூயா. Doing the will of God was Jesus' priority. ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்வதே இயேசுனுடைய முதன்மையான ஒரு காரியமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், அவர் பிதாவானவர் சொன்னதை மாத்திரமே இயேசு பேசினார். Whatever the Father told only Jesus spoke. Amen. Jesus said, I'm not speaking on my own. Whatever I heard from the Father, I speak. இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் என் சுயமாய் பேசாமல் என்னை அனுப்பினவர் சொன்னவைகளை நான் என்ன பண்றேங்க, பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறதுல நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹலோ, we speak. Amen. We speak lot of things with whatever is coming in our mouth, we speak. We should not speak like that. Amen. But Jesus spoke whatever Father told him only to speak. பிதாவானவர் சொன்னதை மாத்திரமே இயேசு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
Hallelujah. Jesus considered doing the will of God then doing the ministry for God. Amen. ஊழியத்தை செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலேயே இயேசு நாட்டமாய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. Many of us may do the ministry but it may not be the will of God. ஹலோ, நம்ம நிறைய பேர் ஊழியம் பண்ணலாங்க, இயேசுக்காக ஊழியம் பண்ணலாம், ஆனா அது தேவனுடைய சித்தமாய் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. It may not be the will of God. So we need to seek the will of God first in our life. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார். I'll just tell a small example how Jesus Christ was sensitive to the will of God. Hallelujah. Acts chapter 3, Peter and John went to the temple. There was a man who was lame from the mother's womb begging. When he saw John and Peter, he cried out. When he saw John and Peter that he may get something, Peter looked at him and said, silver and gold I do not have, but what I have I give it to you. In the name of Jesus, rise up and walk. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். அங்க தேவாலயத்தின் வாசல் படியிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை அங்க வைத்திருக்கிறார்கள். அவன் என்ன பண்றான், பேதுரு, யோவான், யாக்கோபு வருகிறதை பார்த்து அவங்க கிட்ட இருந்து எதனா கிடைக்குமா என்று சொல்லி அவன் ஆறுலோடு பார்த்தான். பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அல்லேலூயா. அல்லேலூயா. Through the same temple gate, Jesus was going every day in his 33.5 years ministry. Amen. நல்லா கேளுங்க, இயேசு தன்னுடைய 3.5 வருடம் ஊழியத்திலே சிறு வயதிலும் சரி இந்த வாசல் வழியா தான் என்ன பண்ணாருங்க, தேவாலயத்துக்கு போனாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. The Bible says Jesus did many miracles. There is no books in the world which can contain to write all that Jesus has done. இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அற்புதங்களெல்லாம் நம்ம எழுதினா அதுக்கு புத்தகங்களுக்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த வாசல் வழியா தாங்க போறாரு. ஆனா அந்த சப்பானி என்ன பண்ணல, சுகப்படுத்தவில்லை. அவன் அங்க இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். He was more than 40 years old. Amen. Amen. If Jesus would have healed that man, it would have been one of the miracles that Jesus has done. இயேசு ஒருவேளை அவனை சுகப்படுத்தி இருந்தால் அது இயேசு செய்த ஒரு அற்புதத்தில் இன்னொரு அற்புதமாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவ்வளவுதான். அல்லேலூயா. But when Peter and John and James raised this man, amen, the Bible says 5,000 souls added to the church. Hallelujah. நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல இந்த யோவானும் பேதுருவும் யாக்கோபும் அவர்கள் மூலமாக இந்த அற்புதம் நடந்த பொழுது அதை பார்த்த 5,000 பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Hallelujah. 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 So Jesus knew exactly what is God's will, how to do it. Hallelujah. நாமும் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் இயேசுவை போல தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்? How many of you say that like Jesus I also want to do the will of God? எத்தனை பேருங்க? இங்கிலீஷ்ல புரியலையா? How many of you say that I also want to do the will of God as the Lord Jesus Christ done? Amen. Hallelujah. Some of the things you need to understand when you do God's will. When you do God's will, if you are a person, if you are a brother, sister, understood what God's will and do God's will, many people will misunderstand you. Hello? கர்த்தருடைய சித்தம் என்று நன்றாக ஒன்றை புரிந்து கொண்டு அதைப்படி நீங்கள் செயல்படும் பொழுது அநேகர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹலோ. Because God's will is different from common people's opinion. தேவனுடைய சித்தம் என்பது பொது ஜனங்களுடைய கருத்துக்கு மிகவும் அப்பாற்பட்டது, மேலானது. அல்லேலூயா. Hallelujah. So when you do God's will, many people will misunderstand you. Amen. Hello. God told Gideon, you need not to go with the big army. Go with 300 people. Amen. கர்த்தரா கெதியோனை பார்த்து சொல்லுறப்பா, இவ்வளவு பெரிய படம் வேணாப்பா, 300 பேர் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அங்கு பார்த்தா இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு பெரும் திரளான கடல் மணலை போல ஒரு பெரிய பாளையம் இறங்கி அங்க ஆர்மி நின்று கொண்டிருக்குது. There is a big army which is like the sand of the sea standing to perish, destroy the Israelites. Now God is telling Gideon, go with 300 people. Amen. Amen. And also God is telling the people, don't go with sword and javelin, go with pot and the lantern. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த கிதியோர்களுக்கு, நீ பட்டயத்தை ஈட்டி இல்லப்பா, ஒரு சட்டி, பானை சட்டி எடுத்துக்கோ, ஒரு தீப்பந்தத்தை எடுத்துன்னு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. Gideon and the 300 men did what God told them to do. Amen. கிடியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் தேவன் சொன்னதை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. When they the Bible says they did not even fight. They just broke the pot and the pitcher. அவர்கள் யுத்தம் கூட செய்யலங்க. அவங்க வெறும் அந்த பானையை உடைச்சு அந்த தீப்பந்தத்தை எடுத்து போட்டாங்க, அவ்வளவுதாங்க. என்ன முடிந்தது, ஜெயம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. Sometimes when we do God's will, it's look foolish in others' eyes. Hallelujah, hallelujah. It may be look foolish in others' eyes, but whatever God told you to do, it will happen. Amen. பார்க்கிறவங்க கண்ணுக்கு தேவன் நமக்கு சொன்னதை செய்யும் பொழுது முட்டாள்தனமாக இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னதை நாம் செய்யும் பொழுது அதுவே வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Every time when you do God's will, you spiritually grow. Amen. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Every time when you do God's will, you become mature. Amen. Every time you God's will, you come a little more closer in your relationship with God, understanding His heart. Hallelujah. தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது ஒரு முறையும் நாம் செய்யும்போது என்ன பண்றோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தை இன்னும் நன்றாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. See, all of us in a different level of spiritual levels, right? நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய நிலைமைகளே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹலோ, நீங்க இந்த ஆவிக்குரிய நிலைமையில இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க, அதுவே இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. We are all of us in a different spiritual levels. You have come to this kind of spiritual level. You know why? Because of what all you did, God's will, that brought you to this level of where you are. Amen. What all will that you have done in your life has brought you this far. Hallelujah, hallelujah. நிறைய will நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்ல? Many of the will we missed in our life. Amen. Hello. Yes or no? Hereafter don't miss. Amen. இதற்கு மேல என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. Hallelujah. Seek out God's will in everything and God will lift you up. Amen. Hallelujah, hallelujah. Another thing that we need to understand, we don't know the full will of God for our life. நம்முடைய வாழ்க்கை குறித்த முழு தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியாது. Tomorrow what is going to happen, nobody knows. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு என்ன பண்ணாதுங்க, யாருக்கும் தெரியாது. Hallelujah, hallelujah. But if I do the known will of God, God will tell me the unknown will of God. Amen. தெரிந்திருக்கிற தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும் பொழுது அறியாம இருக்கிற அந்த தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்துவார். Hallelujah, hallelujah. Why many of us do not know or understand the will of God? Because we don't do the will of God which we already know. தேவனுடைய சித்தம் நிறைய எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கவலைப்படுறோம். அது காரணம் என்ன தெரியுமா? தெரிந்திருக்கிற தேவ சித்தத்தை நம்ம செய்யறதில்லை. Are you following me? Hello? The Bible says knowing the good and not doing it, it is also called sin. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாதே போவோமானால் அது நமக்கு என்னங்க இருக்கும், பாவமா இருக்குங்க. So you know the will of God, but still you don't want to do it. Make sure that the unknown will, the hidden will is not going to be revealed to you. Amen? Amen? Are you with me? God's will not be shown to you all, உங்க வாழ்க்கையில் இருக்கிற முழு சித்தத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. Step by step he will
guide you. Amen. Every day he will guide you to know his will. Hallelujah. The people of Israelites in the wilderness, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர தேசத்திலே பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி மதிலாகவும் தேவன் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் அக்னி ஸ்தம்பமோ மேகஸ்தம்பமும் நின்றதோ அவர்களும் நின்றார்கள். ஆமென். எப்பெல்லாம் மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ நகர்ந்ததோ அவர்களும் நகர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தேவன் அவர் சித்தத்தின்படி அறிந்து கொண்டோமானால், காத்திருப்போமானால் அனுதினமும் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவரும் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தை, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு, in order for me to fulfill God's will, God's purpose for my life, in order to fulfill my divine calling and purpose, I should know what God's will is. Amen. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாருங்க. ஆசீர்வாத மெசேஜ் கொடுத்திருந்தா இந்நேரம் எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயான்னு கத்திருப்பாங்க. ஆமென். If I have spoken about blessing, God is going to give you a blue color car, white color house, you all be, But you need to understand, all of you have a calling of God in our lives. Amen. இங்க பாருங்க, எல்லாரும் நம்ம எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. God has called you. Hallelujah. தேவன் உங்களை என்ன பண்ணிருக்காருங்க? அழைத்திருக்கிறார். Hallelujah. உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அழைப்பு இருக்குதுங்க. Hello, do you believe that? Do you know that? Hallelujah. God has a calling for you. உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஓகே, சிம்பிளா சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருக்காருங்க. ஆமென். சிட்டி குரூப்க்கு எப்படி குவைட்ல ஒரு வேலை வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துல, தன்னுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு என்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னொரு முக்கியமான காரியம் புரிஞ்சுக்கணும். அந்த வேலையை வேற யாரும் செய்ய முடியாது, நீங்க மட்டும்தான் செய்யணும். That calling, that work is reserved only for you. Only you have to do it. Amen. Hello. That calling, that purpose, that work is reserved for you alone. Only you can do that. Amen. நீங்கள் மாத்திரமே அந்த வேலையை செய்ய முடியுங்க. ஏன்னா அந்த வேலையானது உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. In order to know what kind of work God has reserved for you, you need to know God's will. Amen. அந்த அழைப்பு என்ன, அந்த வேலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நாங்க என்னங்க பண்ணணும்? அதுக்கு முன்பாக நீங்க அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். முடித்து விடுவோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய சித்தம் என்ன? ஆமென். ஒரு விசுவாசிக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன? எத்தனை விசுவாசிங்க இருக்கிறீங்க இங்க? What is the will of God for a believer, for a Christian, for a disciple? How many believers is there? எத்தனை believer இருக்கிறீங்க? How many Christian brothers and sisters are here? See, if you lift up your hand like this, you are half Christian. Yeah, praise God, sister, for that. Hallelujah. The will of God. The will of God for all the people is everyone should be saved. Hallelujah. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. 2 Peter chapter 3 verse 9. Don't think that the Lord is slack in coming, or the Lord is slack in fulfilling his promise. God is patient and he does not want anyone to perish, but everyone come to the saving knowledge of Jesus Christ. படிங்க பார்க்கலாம் சத்தமா. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனதிரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையோராய் இருக்கிறார். Hallelujah. Suppose you think there is a very bad criminal in the world. He is the worst criminal in the world. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஒரு உலகத்துல மிகவும் கொடிதான ஒரு பாவி இருக்கிறான், கிரிமினல் இருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? அவன் எத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க, அவனை கொன்னுடுங்க, தூக்குல போட்டுடுங்கன்னு சொல்லும். If somebody asks you what should be done to that criminal, we'll all say he killed so many people, did lot of things, finish him off. But you know what, God? Even that person, God does not want to perish.
ஆமென். ஆனால் தேவன் எப்படி நடக்கிறது தெரியுமா? கொடிதான மனுஷன்தான், அந்த மனிதன் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. He want everybody to come to the saving knowledge of Jesus Christ. அல்லேலூயா. தேவன் எல்லோரும் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கு அவங்களும் ரட்சிக்கப்படணும் என்று நினைங்க. அல்லேலூயா. Don't think bad for other people. Think that, pray that they will also get saved. Hallelujah. Hallelujah. Another will of God for the Christian is, Christian life is not a bed of roses. Christian life come with the package of suffering. Amen. கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சுமெத்தையான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்து வாழ்க்கையில பாடுகள் உள்ள வாழ்க்கை. ஆமென். ஹலோ, பாடுகள் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சோ? When it told suffering means you all become sad? No. Amen. Amen. If it is the will of God to suffer, it is for the glory of God. Amen. நாம் துன்பப்படுவது, வேதனைப்படுவது, உபத்திரப்படுவது கர்த்தருக்கு சித்தமான நம்முடைய வாழ்க்கையில வருவது கர்த்தருக்கு மகிமை கொடுக்குமே. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. If my suffering bring glory to God, let it be. Amen. Let it be. Hallelujah. Jesus said, not my will, Lord, but yours be done. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Hallelujah. Many of us think that the victory Jesus has won on the cross. No. When he made up his will in the garden, already victory has come. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம் இயேசு சிலுவையில ஜெயித்து விட்டார், அங்கதான் அவர் ஜெயிச்சார் நினைக்கிறோம். இல்லைங்க, அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் என் சித்தம் அல்ல உம் சித்தம் செய்யப்படுவதாக எப்ப தன்னை தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தார், அப்பொழுதே ஜெயம் வந்துவிட்டது. அப்போதே ஜெயம் வந்துவிட்டது. அல்லேலூயா. 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 மூன்றாவது கர்த்தருடைய சித்தம் விசுவாசிகளுக்கு என்னவென்றால் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். Being sanctified. This is the will of God, that you be sanctified. 1 Thessalonians chapter 4 verse 3 says, this is the will of God, that we must be sanctified. நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. It is the will of God that we all must be sanctified. Amen. Sanctified means we all need to be transformed in the image of Christ. பரிசுத்தப்படுவது என்னவென்றால்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுங்க, மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக. Tell in English please. We have to be transformed into the image of Christ. What is the image of Christ? கிறிஸ்துவனுடைய சுபாவம் எப்படிங்க இருக்குது? ரூபம். கிறிஸ்துவனுடைய ரூபம் எப்படி இருக்குதுங்க? நம்ம போட்டோல பார்க்குறோம் பாருங்க, ஆட்டி குட்டு வச்சுக்கின்னு, அது இல்லை. The Jesus you see on the poster with the small lamp in your hand, that is not Jesus. Hallelujah. Amen. Love, joy, peace, patience, kindness, goodness, gentleness, faithfulness, self-control, character of Christ. Amen. அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம். Hallelujah. We have to conform to the image of Christ. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The goal of Christian life is not to become a pastor, nor a prophet, nor an evangelist. The goal of Christian life is becoming like Jesus. Romans chapter 8 verse 29 says, ரோமர் 8:29 சொல்லுகிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. We need to be transformed and conformed to the image of the Son of God. அது மாத்திரமல்ல, doing the will of God as an husband. Amen. How many husbands are here? Husbands, கணவர்கள் இருக்கிறீங்களா? ஒரு கணவர் எப்படி இருக்கணும்ன்றது வேதம் சொல்லுகிறது. The word of God says how a husband must be. Hallelujah.
What is the will of God for an husband? Amen. A will of God for an husband is he must love his wife. Amen. He must love his wife. And also the Bible says he has to obey his wife. நம்ம ஊர்ல பொம்பளைக்கு பண்ண அப்படிங்க மாட்டாங்க, கீழ்ப்படுகிறது. நம்ம ஊருக்காரன் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் மேல இருக்கும். How you can obey the wife? No, the word of God says not only love, you obey. Amen. You obey. Hallelujah. See, one thing you need to understand, you will obey whom you love. யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நீங்க கீழ்ப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை நேசிக்கிறீங்களோ நிச்சயமா அவங்களுக்கு கீழ்ப்படுவீங்க. ஹல்லேலூயா. Not only love your wife, you got to obey your wife. Amen. Are you with me? You may be thinking, what pastor, you putting men down? No, no. Amen. Hallelujah. We are all made in the image of God. Amen. ஆண்களும் பெண்களும் தேவனுடைய சாயல்ல தாங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. All men and women are made in the image of God. Hallelujah. We are designed differently only for the reproductive purpose. Other than we are all same in the eyes of God. Hallelujah. இனப்பெருக்கத்திற்காக வேறு வித உடல் பாகங்களோடு நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர மற்ற எந்த விதத்திலும் அவர்கள் நமக்கும் குறைந்து போனவர்கள் அல்ல. Hallelujah. Hallelujah. We are all made in the image of God. Amen. So love your wife. Obey your wife. அது obey பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். Wives, you also must love your husband. Amen. Obey your husband. Amen. Hallelujah. As a father, as a mother, you need to do the will of God. The Bible says our father must be, our mother must be, our husband must be, wife must be, and also our children must be. Amen. Children, honor your parents so that you may have long life on the earth. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது நீங்கள் பூமியிலே நீடித்த நாட்களாய் வாழ்ந்து சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Parents means we think that our children. No, no, no. If your old parents are alive, you are still a child to them. You need to honor them. Hello? நம்ம பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிகள் நினைச்சா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளை மாத்திரம் தான் நம்ம கீழ்ப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நமக்கும் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. I am telling you in my own life experience, get blessing from your parents. Don't grieve your parents. Amen. என்னுடைய வாழ்க்கையின் சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோருடைய இருதயத்தை உடைக்காதீர்கள். Hallelujah. Don't break your parents' heart. Amen. Hallelujah. Hallelujah. Because one day you're also going to become a daddy and mummy. Amen. Whatever you do for your parents, it will come back to you. Hello? If you honor your parents, your children will honor you. நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணினால் அவர்களும் என்ன பண்ண உங்களை கனம் பண்ணுவார்கள். Hallelujah. Hallelujah. As a Christian father, Christian mother, a Christian husband, Christian wife, you need to do the will of God. All it is written in the word of God. Amen. As an employee, how you should be, how to do the will of God, it is written in the Bible. Hallelujah. ஒரு வேலைக்காரனாக வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும் என்பதை, தேவனுடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. Hallelujah. வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. Do not swindle things that is in the workplace and bring to home. You are an employer who have been appointed by God, not the boss. You have been appointed by God. Hallelujah. You need to remain faithful. Amen. To the work that has been given to you. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை சரிவர நம்ம என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. நம்ம லோக்கல் பாஷையில சொல்ல போனா வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய். Amen. Serve faithfully for the sambalam you get. Amen. Hallelujah. Everybody want to do the will of God, right? But there are certain enemies that stops us from doing the will of God. Amen. Hallelujah. மெசேஜ் எப்போ முடிப்பாருன்னு யோசித்துக்கிறீங்க, நான் முடிக்க மாட்டேன். ஆமென். சாப்பாடு ஒன்றும் வரல.
அதனால ஆவிக்குரிய சாப்பாடு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். The food has not come, so I am giving you spiritual food. Hallelujah. We know the will of God, but there are certain things comes in our life not enable us to do the will of God. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த சித்தத்தை நாம் செய்ய முடியாதபடிக்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. Amen. Number 1. Amen. God's will always take time. Amen. God's will is connected with God's timing. Amen. It will not happen in your time, my time. It will happen in His time. Amen. தேவனுடைய சித்தம் என்பது என்னுடைய காலத்தில் அல்ல, உன்னுடைய காலத்தில் அல்ல, அவருடைய காலத்தில் மாத்திரம் தாங்க என்ன பண்ணும், நடக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு எனக்கு தடையா இருக்குது என்ன தெரியுமா? இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. அல்லேலூயா. பொறுமையின்மை, impatience, one of the enemy to do the will of God. Hallelujah. Hallelujah. The great example is Abraham, a man who received the promise. A man who received the promise. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. என்ன கொடுக்கப்பட்டது? 75வது வயதுல ஆண்டவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீ என்ன பண்ணுவ? உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன்பா. உன்னுடைய சந்ததி பூமியினுடைய கடல் மணலை போல இருக்குன்னு வந்து ஆண்டவர் 75வது வயதுல சொல்றார். God is coming and telling Abraham that I'm going to bless you. You will have a son and your generation will be like the sands of the sea. At the age of 75, God promised Abraham. 75 gone, 80 gone, 85 gone, 90 gone, 95 gone. The promise did not come. Amen. So Agar wanted to fix it quickly. அந்த ஆகார் அம்மா என்ன பண்ணாங்க? இது எப்படியாவது நம்ம சீக்கிரம் குயிக்கா ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணாங்க? He made a shortcut. Amen. She made a shortcut. ஒரு ஷார்ட்கட் பண்ணாங்க. என்னுடைய வேலைக்காரி இருக்கிறாள், அவள் மூலமாக எனக்கு ஒரு குமாரனை பெற்றுக்கொடு. Go into my house, maiden, and get a child for me. Amen. Hallelujah. Hallelujah. God does not need man's will to fulfill his purpose. நல்லா புரிஞ்சுங்க. God does not need man's help to fulfill his purpose. Hallelujah. தேவன் தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதனுடைய உதவி தேவை இல்லை. Hallelujah. Many times we also try to help God. Hello, have you helped? I'm talking to you. It's a reality. God promised us. We think many times we do not have the patience to wait. Amen. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு, அது கனி தருவதற்கு ஏற்ற காலம் கொடுப்பதற்கான அந்த சமாதானம், அந்த பொறுமை என்ன பண்ணல, எனக்கு இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. Blessed are those who wait on the Lord. Amen. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Hallelujah. One thing you need to understand, whatever God has promised you, it will come. நல்லா ஞாபகம் வச்சுங்க. whatever God has promised you, it will happen. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அது நிச்சயமா என்ன பண்ணுங்க, நடக்குங்க. Hallelujah. Hallelujah. It may not happen in my time, but it will happen in His beautiful time. என்னுடைய காலத்தில் வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா அவருடைய காலத்தில் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை அவர் செய்வார். Whatever God has told you, He will do it. He will bring it to pass. He will bring it to pass. Hallelujah. Hallelujah. So don't help God. Amen. Hallelujah. அடுத்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யாது கடைசியாக முடித்து விடுவோம். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படியாமை. One of the things that does not allow us to do the will of God or obey the will of God is disobedience. Amen. Disobedience. Solomon. Who's that? Who's Solomon? சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். Who's Solomon? The people call him wise man. The people call him wise man, but he was the wisest fool. நிறைய பேர் சொல்றாங்க அவன் ஞானவானுடைய ராஜா. அவன் ஞானவான்ல, அவன் ஞானமுள்ள முட்டாள். He was the wisest fool.
God appeared to him 2 times. He built the temple for God. But in the later time, when he became old, he married many wives. வேதம் சொல்லுகிறது தேவன் 2 முறை அவனுக்கு தரிசனமானார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் வயதான பொழுது அவன் என்ன பண்ணான்? அநேக ஸ்திரீகளை என்ன பண்ணான்? விவாகம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. He had 1,000 wives. என்ன பத சிரிக்கிறீங்க? அவனுக்கு 1000 மனையாட்டிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. Ask them who has one wife. How great life is. So every woman, God told him, don't intermarry with the people of the other generations. புறஜாதியோடு நீ என்ன பண்ணாத? சம்பந்தம் கலக்காதே என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால், ஆனால் அவன் என்ன பண்ணானா? யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்க அந்த கோத்திரத்திலிருந்து அவன் திருமணம் செய்து கொண்டான். அல்லேலூயா. Not only he married the woman, he also built a temple for each wife he married in the land of Israel. Hallelujah. தாவீதின் காலத்துல, சவுலின் காலத்துல அந்த தேசத்தில் இருந்த விக்கிர ஆராதனை ஒழிக்கப்பட்டது. பில்லி சூனியக்காரர்கள் ஒழிக்கப்பட்டார்கள். அந்த அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துல சாலமன் ராஜா என்ன பண்ணா? போனவைகளை மறுபடியுமாய் கூட்டி வந்து தேசத்தை சீர்கடித்து விட்டான். Hallelujah. Hallelujah. Many of us know what God's will is. Are we like Solomon? Are we like Hagar? நம்ம சாலமனை போல நாமும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம். ஆனா நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆகாரை போல இருக்கிறோமா? தேவனுக்கு நான் உதவி செய்து எப்படியாவது அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் முயற்சி செய்கிறோமா? அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நாம் முடித்து விடுவோம். மத்தேயு 21:28 வரைக்கும் வாசிப்போம். அல்லேலூயா. Matthew chapter 21, 28 to 32. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் ராஜதோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையோனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. படிங்க. எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So when you read this, God expects us to do his will. Amen. Every son and daughter God expects to do his will. எல்லா தன்னுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்க ஒரு ஓமை. ஒருத்தர் சொல்றான், நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணல? செய்யல. இன்னொருத்தர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான், ஆனா என்ன பண்ணி விடுகிறான்? செய்து விடுகிறான். அல்லேலூயா. We are in any one of this category. நம்ம இந்த 2 கேட்டகரியில எதனா ஒரு கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. But whoever is doing the will of God will be honored by the Father. Amen. பிதாவின் சித்தத்தின்படி அவன் செய்கிறானோ அவன் பிதாவை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அந்த காலை வேளையில? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு நிறைய காரியங்களை பேசினார். அதை நாம் தியானிப்போம். உங்களோடு நிச்சயமாய் தேவன் பேசி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். I believe that the Spirit of God, the Word of God has definitely spoken to you in this morning time. Hallelujah. உங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டிருந்தால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சித்தத்தை செய்கிற மகன் உண்டோ, தன்னுடைய சித்தத்தை செய்கிற மகள் உண்டோ என்று தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. God is seeking for sons and daughters who will do his will. Will my son do my will? Will this daughter do my will? God is expecting. Hallelujah. Hallelujah. ஜெபம் பண்ணலாம். Hallelujah. May the love of God the Father and the grace of our Lord Jesus Christ and the fellowship and the power of the Holy Spirit be with you and lead you to discover the will of God for your lives. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நடத்துதலும் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கான வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.